பூரி வந்து நல்லா பொஸ்ஸுன்னு வரணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்துட்டு மாவு பிசையுங்க. தேவையான அளவு வந்து கோதுமை மாவு 1 கப்பு வந்துட்டு ரவை எடுத்துக்கலாம். ரவை எடுத்துகிட்டு சால்ட்டு போட்டுட்டு எண்ணெய் போட்டு நம்ம இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிணைஞ்சிப்போம். பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இப்போ வந்துட்டு நம்ம பூரி போடுறதுக்கு வந்து சின்ன சின்ன சைஸாக வந்து ரொம்ப பெரிய சைஸாக தேய்க்காமல் சின்ன சைஸாக வந்து தேய்ச்சோம்னா சைஸ்க்கு வந்துட்டு நம்ம தேய்ச்சி இப்போ போட்டுக்கலாம். இப்போ போடும்போது வந்துட்டு நம்ம போட்ட உடனே அப்படியே விடாமல் கரண்டியில் வந்துட்டு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்க நல்லா பூரி வந்து நல்லா பொங்கி புஸ்ஸுன்னு வரும். ரவை சேர்க்குறதால வந்து மறுநாள் ஆனாலும் ஈவினிங் டைம் ஆனாலுமே வந்துட்டு பூரி வந்து ரொம்ப வந்து டைட் ஆகாமல் ரொம்ப நல்லாவே சாஃப்டாகவே இதே போலவே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பூரி வந்து ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.